கோவையில் பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபர் ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகாத உறவால் ஏற்பட்ட முன்விரோதம் கொலையில் முடிந்தது எப்படி? கோவை சிங்காநல்லூர் ஆணையங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தி. இவருக்கு பாக்கியராஜ் என்பவருடன் திருமணத்தை மீறி உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பாக்கியராஜ் வசந்தி வீட்டில் இருக்கும்போது கதிர்வேல் என்பவர் அங்கு வந்துள்ளார். ஆவேசமாக வந்த கதிர்வேல் பாக்கியராஜுடன் திடீரென கைகலப்பில் ஈடுபட ஆரம்பித்தார். இருவரும் ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கெறிய கதிர்வேல் வீட்டில் இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பாக்கியராஜின் கழுத்தில் சரமாரியாக குத்தி உள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த பாக்கியராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் கதிர்வேலை பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்திய போது கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. பிடிபட்ட கதிர்வேலுவுக்கும் வசந்திக்கும் இடையே ஏற்கனவே முறையற்ற உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் வசந்தி பாக்கியராஜுடன் உறவை ஏற்படுத்திக் கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் கதிர்வேலை பார்க்கும் போதெல்லாம் பாக்கியராஜ் கிண்டலாக பேசி வந்துள்ளார். இதனால் பாக்கியராஜ் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்த கதிர்வேல் முன் விரோதத்தை வளர்த்துக் கொண்டுள்ளார். சம்பவத்தன்று மது போதையில் இருந்த கதிர்வேலை பாக்கியராஜ் செல்போன் மூலம் அழைத்து தூண்டிவிடும் வகையில் பேசியதால் ஆத்திரமடைந்த கதிர்வேல் பாக்கியராஜை குத்தி கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். உயிரிழந்த பாக்கியராஜ் மீது சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.